ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கருப்பு கடலை வந்து காலையிலே ஊற வச்சுருந்தேன். நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கினேன். கையால் மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுங்க. இப்போ நான் ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கினேன், 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். வேகத்தான் வைக்க போகிறோம், வதக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் திட்டமான அளவு தண்ணி வச்சு வானலில் ஒரு பாத்திரத்தில் அதில் ஒரு கறிப்பட்டை, ஒரு பிரிஞ்சியல், ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ போட்டு அப்படியே கொதிக்க விட்ருங்க. அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காய தக்காளி அதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். அது கூட கொஞ்சம் முந்திரி பயிர் போட்டுக்கிறேன். நான் வேறு எதுவும் கிடையாது, இஞ்சி பூண்டுலாம் இதில் போடல. நான் இது மட்டும் போட்டு அப்படியே வேக வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி நான் பேஸ்ட் எடுத்துக்க போகிறேன். அப்படி தான் இது வந்து இதை அப்படியே வதக்கி போட்டும் சென்னா மசாலா செய்யலாம், வெள்ளைக்கடலையில் செய்வாங்க. நான் கருப்பு கடலை இருந்துச்சு வீட்டில், சரி நான் அதை வச்சே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ நல்லா வெந்து வந்துடுது. இப்போ நான் அதை எடுத்து போட்டுக்கிறேன். இது எதுக்கு செய்கிறேன்னா, பூரிக்காக செய்கிறேன். என் பொண்ணு இன்றைக்கி சென்னா மசாலா கேட்டாலே ஆசையான்றதுனால நான் செய்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இப்போ அதில் கொஞ்சம் ஒரு பிரிஞ்சியல் அதேமாதிரி நான் என்ன மசாலா அதில் போட்டேனோ அதே இதில் போட்டுங்க. ஒரு பிரிஞ்சியல், ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏன்னா வந்து அதில் வேக வைக்கக்குள்ளே இஞ்சியும் பூண்டும் போடலை. இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கிறேன். நல்லா வதக்கி வந்து வரப்போ இது கூட இப்போ நான் வந்து வரமிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் மல்லித்தூள் போட போகிறேன். மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு அப்படியே வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே அதை அப்படியே வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்க போகிறேன். தேவையான அளவு. ஏற்கனவே கடலையில் வர சால்ட்டு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட ஒன்று. நல்லா அந்த காரம், உப்பு எல்லாம் ஒரே ஈவனாக வரணும். அந்தளவுக்கு கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து வேக வச்சுருக்க கடலையை எடுத்து அதில் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருதில்ல, அந்த சமயத்தில் அந்த வேக வச்ச கடலையை எடுத்து நான் அதில் சேர்த்து விட்டுறேன். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் கடலையை வந்து நான் மசித்து அதில் அப்படியே கலந்து போகிறேன். அந்த கடலை வேக வச்ச தண்ணியை நான் அதில் கலந்துக்கிறேன். வேறு தண்ணி ஊற்ற மாட்டேன். அந்த கடலை வேக வச்ச தண்ணியாக கலந்துக்கிறேன். கலந்து அது கூட கொஞ்சம் மசித்து அது கூட சேர்த்துக்கிறேன் நான். அப்போ வந்து அந்த திக்னஸ் கொஞ்சம் கிடைக்கும். இந்த அளவு திக்கு இருந்தால் போதும். இப்போ கொச்ச உடனே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இதுக்கு மேலேயும் கட்டியாக இருந்தாக்கா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. கொஞ்சம் சென்னா மசாலா பொடி லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சிங்க. கொஞ்சம் சென்னா மசாலா பொடி போட்டு அப்படியே கொதிக்க விட்ருங்க. கொதித்து வரப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த அளவுக்கு கொதிச்சா போதும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே கொதித்து வந்துடும் அது. இதுக்கப்புறம் சுட சுட பூரி சுட்டு நாங்கள் இன்றைக்கி பூரி சென்னா மசாலா ரெடி. பாருங்கள், இப்போ வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து போச்சு. இதே அளவுக்கு நான் வந்து எனக்கு அதிகமாக தேவைன்றதுனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன். கம்மியாக தேவைன்னா ஒரு 2 வெங்காயம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சென்னா மசாலா எப்படி செய்வதுன்னு பார்த்தீங்களா? இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.